மகா கந்த சஷ்டி விரதம் இருப்பதற்கான நேரம் துவங்கிவிட்டது நண்பர்களே. இந்நாளுக்காகத்தான் கோடான கோடி முருக பக்தர்களும் வருடந்தோறும் காத்துக் கொண்டிருப்பார்கள். அனைவரும் எதிர்பார்த்த மகா கந்த சஷ்டி விரதம் ஆனது இந்த அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி தொடங்கி 27ஆம் நாள் முடிவடைகிறது. முருகனுக்கு 48 நாட்கள் கந்த சஷ்டி விரதம் இருக்க நினைப்பவர்கள் செப்டம்பர் 10ஆம் தேதி புதன்கிழமை விரதத்தை துவக்க வேண்டும். அக்டோபர் 27ஆம் தேதி முடிக்க வேண்டும். இந்த 48 நாட்களும் எந்த அசைவு உணவுகளும் எடுத்துக்கொள்ளாமல் தினமும் 2 வேளை குளித்து உடலையும் மனதையும் பரிசுத்தமாக வைத்துக்கொள்வது அவசியமாகும். மேலும் சஷ்டி விரதம் இருப்பவர்கள் காலை மாலை 2 வேளையும் 2 நெய் தீபம் ஏற்றவும். நைவேத்தியமாக ஒரு டம்ளர் பால் பழம் அல்லது கற்கண்டு எளிமையாக முடிந்தவற்றை வைத்து வழிபடலாம். தூபம் காட்டி பூஜை செய்த பிறகு ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லவும் முடிந்தால் எழுதலாம். உங்கள் வேண்டுதலுக்கு ஏற்ப ஏதேனும் ஒரு திருப்புகள் கந்த சஷ்டி கவசம் வேல்மாறல் தினமும் கேட்கலாம் அல்லது படிக்கலாம். தினமும் தலைக்கு குளிக்க தேவையில்லை. செவ்வாய் வெள்ளி அன்று தலைக்கு குளித்தால் போதுமானது. முதல் நாள் மற்றும் முடியும் நாள் மட்டும் ஒரு வேளை விரதம் இருந்தால் கூட மிக சிறப்பு. மேலும் பல அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. ஓம் சரவண பவ.